10 லட்சமா? அவ்வளவு பணம் உங்களுக்கு எப்படி வந்துச்சுப்பா? பிரகாஷ் மாமனார் கிட்ட நீங்க அவனை அடமானம் வச்சுட்டு வாங்கின பணம் அது. உங்கள மாதிரி ஆளுங்களோட சாபெல்லாம் முரளியே எதுவுமே பண்ணாது. ஏன்னா முரளி ரொம்ப நல்லவரு. என்ன பத்தி பொம்பளை மாதிரி புற பேசிருக்கா? போறம்போக்கு. அவன் நல்லவனா? அப்பா, அசிங்கத்தை நீங்க பண்ணிட்டு முரளிய குறை சொல்லாதீங்க. முரளி யாரு? அவருக்கும் இந்த குடும்பத்துக்கும் என்ன சம்பந்தம்? ஆனா அம்மாக்கு ஆபரேஷன் பண்ணலனா பெரிய பிரச்சனை ஆயிடும்னு தெரிஞ்சு கொஞ்சம் கூட யோசிக்காம அவர் வீட்டை அடமான வச்சு பணத்தை கொண்டு வந்து கொடுத்தாரே, அவர் மனுஷனா இல்ல நீங்களா? கட்டினவளை காப்பாத்தணுங்கிற எண்ணம் இல்ல, திருடுறோமேங்கிற அசிங்கம் இல்ல, பெத்த பசங்க அடிச்சுக்கிறாங்களேங்கிற வருத்தம் இல்ல, சம்பந்தி கிட்ட பணத்தை வாங்குறோமேங்கிற அவமானமும் இல்ல. இப்படி எதுவுமே இல்லாத ஒரு ஆளுக்கு நான் மகளா பிறந்திருக்கேனேன்னு நினைக்கும் போது எனக்கு அசிங்கமா இருக்கு. போது நிறுத்து. என்ன விட்டா பேசிட்டே போற? இது பாரு, நெக்லஸ் நான் ஒண்ணும் திருடல. பீரோ கடையில கிடந்தது, நான் அதை எடுத்து வச்சிருந்தேன். அத போய் திருடுனேன்னு சொல்றேன். நெக்லஸ் கிடைச்ச உடனே அத சொல்லிருக்கணும் இல்ல, கொடுத்திருக்கணும் இல்ல. இந்த நிமிஷம் வரைக்கும் ஏன் அத பத்தி சொல்லல? கேக்குறல்ல, சொல்லுங்க. நீங்க திருடலனா நெக்லஸ் கிடைச்ச உடனே சொல்லி இருக்கலாம்ல, ஏன் சொல்லல? மறுபடியும் சொல்றேன், நான் திருடல. பீரோ கடையில கிடந்த நான் எடுத்து வச்சேன், அவ்வளவுதான். ஒரு பொய்ய திரும்ப திரும்ப சொல்லி அதை உண்மையாக்க பாக்காதீங்க. நெக்லஸ் எடுத்த விஷயத்தை ஏன் சொல்லல? அதுக்கு பதில் சொல்லுங்க. அது ஒரு ட்ரிங்க்ஸ் கம்பெனியோட ஏஜென்சியை நான் எடுக்க போறேன். அதுக்கு 10 லட்சம் ரூபாய்க்கு மேல தேவைப்படுது. முதல்ல நெக்லஸ பயன்படுத்திட்டு அப்புறம் டபுள் மடங்கா திருப்பி கொடுக்கலான்னு இருந்தேன். இதுல என்ன தப்பு இருக்கு? என் நல்ல எண்ணத்தை பாராட்டாட்டி பரவாயில்ல, என்ன திருடன்னு சந்தேகப்படாதீங்க. பாத்தியாமா, கேட்டியா? உன் புருஷனோட நல்ல எண்ணத்தை கேட்டியா? சம்பாதிச்சு டபுள் மடங்கா திருப்பி கொடுக்க போறாராம். இப்படி சொல்றதுக்கு உங்களுக்கு அசிங்கமா இல்ல? இத்தனை வருஷம் ஒத்த ரூபா கூட சம்பாதிக்க துப்பில்ல. பிசினஸ் பண்றேன்னு தாத்தாவோட சொத்தையெல்லாம் அழிச்சீங்க. இப்போ சம்பந்தி கிட்ட பிச்சை வாங்கின 10 லட்சத்தையும் மருமக கிட்ட இருந்து திருடின நெக்லஸையும் வச்சு பிசினஸ் பண்ண போறாராம். இப்படி நினைக்கிறதுக்கே உங்களுக்கு கேவலமா இல்ல? கொஞ்சம் நிறுத்துறியா? வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசாத. இந்த நக்கல் நையாண்டி எல்லாத்தையும் நான் பிசினஸ் ஜெயிச்சு வருவோம் பாரு, அப்பா வச்சுக்கலாம். இங்க பாரு, நீ எடுத்த பணத்தையும் நெக்லஸையும் கூட. இங்க பாரு, நான் 12 மணிக்குள்ள கம்பெனில நான் பணத்தை கட்டணும். இங்க பாரு, அப்பதான் எனக்கு டீலர்ஷிப் கிடைக்கும். போய் பணத்தை எடுத்துட்டு வா. அந்த பணம் என்கிட்ட இல்ல. எனக்கு டைம் ஆச்சு சுஜாதா. பணத்தை நெக்லஸ் உடனே எடுத்துட்டு வா. அது ரெண்டுமே இப்ப என்கிட்ட இல்ல. சேர வேண்டிய இடத்துல போய் சேர்ந்தாச்சு. சேர வேண்டிய இடம்னா ஏன்ட்டு தானே வரணும். நியாயமா யார்கிட்ட போய் சேரணுமோ அவங்க கிட்ட போய் சேர்ந்தாச்சு. என்னமா ஆச்சரியமா இருக்கு? ஒரு போன் கூட பண்ணல, திடீர்னு கிளம்பி வந்துட்ட. ஏதாவது ஆபீஸ் வேலையா வந்தியா? இல்ல மாமா, ஒரு முக்கியமான விஷயமா தான் உங்களை பார்த்து பேசிட்டு போலான்னு வந்த. நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரியுதுமா. எல்லா விஷயத்தையும் பிரகாஷ் நித்யாவும் ஏற்கனவே எனக்கு சொல்லிட்டாங்க. விஜய் மேல மாப்பிள்ள இப்படி ஒரு பழிய போட்டு பேசிட்டாருன்னு எனக்கு ரொம்ப சங்கடமா போச்சுமா. நீங்க பேசுனது தப்பு மாப்பிள்ளைன்னு நானும் எங்க வீட்டுக்காரையும் எடுத்து சொன்னோம். ஆனா மாப்பிள்ள அதை புரிஞ்சுக்கிற மாதிரி தெரியல. இதுல இருந்தே தெரியுது பிரகாஷ் உங்க மனசையும் புண்படுத்தி இருக்கான்னு. உன்ன மாதிரி ஒரு சொந்தம் கிடைச்சதுக்காக பிரகாஷ் என்ன தப்பு பண்ணாலும் நான் பொறுத்துக்குவேம்மா. அம்மா, ஏதோ முக்கியமான விஷயம் சொன்னியே, என்னம்மா அது? ஆமா மாமா. இந்தாங்க மாமா. இந்த நெக்லஸ் தானே மாப்பிள்ள காணாம போச்சுன்னு சொன்னாரு? ஆமா மாமா. அன்னைக்கு தேடி பார்த்தப்ப எங்கேயும் கிடைக்கல. ஆனா வீட்டை சுத்தப்படுத்தும் போது பீரோ கடையில கிடந்தது. அதான் கொடுத்துட்டு போலான்னு வந்த. பாத்தியம்மா, இது எவ்வளவு பெரிய சங்கடமா போச்சு. அவசரப்படாம கொஞ்சம் பொறுமையா இருந்திருந்தா யாருடைய மனசும் புண்படாம இருந்திருக்கும்ல. மாப்பிள்ளையோட அவசர புத்தியால விஜய்க்கு எவ்வளவு பெரிய அவமானம், வேதனை. இத விஜய் கேட்டா மாப்பிள்ளை என்ன பதில் சொல்லுவாரு? அதை விடுங்க மாமா.
விஜய் கிட்ட நான் பேசி சமாதானப்படுத்திக்கிறேன். இந்த நெக்லஸ மட்டும் நீங்க நித்யா கிட்ட கொடுத்துருங்க. ம். அப்புறம் இன்னொரு விஷயம் மாமா, இந்தாங்க மாமா என்னம்மா இது? பணம். இதையம்மா என்கிட்ட கொடுக்குற நீ? இது நீங்க அப்பாக்கு கொடுத்த 10 லட்சம் மாமா. நான் கொடுத்ததா? ஓ அதுவா? பிரகாஷ படிக்க வச்சதுல கொஞ்சம் கடன் ஆயிடுச்சு. உன்னை ஜாமீன்ல வெளியெடுக்க கொஞ்சம் பணம் வேணும்னு சொன்னாரு. அதனால ஒரு உதவியா இருக்கட்டுமேன்னு கொடுத்தேன். அப்பா எந்த காரணத்துக்காக கேட்டிருந்தாலும் அது தப்புதான் மாமா. அவர் தெரியாம உங்ககிட்ட பணம் கேட்டதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீ எதுக்குமா மன்னிப்பு கேக்குற? இத பாருமா, கொடுத்த பொருளை திருப்பி வாங்குறதுக்கு எனக்கு விருப்பமே கிடையாது. ஆனா நீ மறுக்க கூடாதுன்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக இதை வாங்கிக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் மாமா. அப்புறம் ஒரு ரிக்வெஸ்ட். சொல்லுமா. அப்பா இந்த மாதிரி பிசினஸ் பண்றேன்னு சொல்லி நிறைய சொத்துக்களை அழிச்சிருக்காரு. ஆனா அவருக்கு பிசினஸ் பண்ற அளவுக்கு எந்த திறமையும் இல்ல. இத நான் அவர்கிட்ட மறைமுகமாவும் வெளிப்படையாவும் சொல்லி பார்த்துட்டேன். ஆனா அவர் புரிஞ்சுக்கிற மாதிரி இல்ல. அதனால அவர் மறுபடியும் பிசினஸ் பண்ற அப்படி இப்படின்னு சொல்லி பணம் கேட்டா நீங்க தயவு செஞ்சு கொடுத்துறாதீங்க. சரிம்மா. சரி மாமா, அப்ப நான் வரேன். சரிம்மா. அடி பாவி, என்னோட கனவு, லட்சியம், எதிர்காலம் எல்லாத்தையும் இப்படி குடி தோண்டி பதிச்சுடி. பெத்த அப்பன்னு கூட பார்க்காம சம்மதியில போய் சொல்லி என்ன அவமானப்படுத்திட்டியே. நிறுத்துங்க. உங்களுக்கு வெக்கம், மானம், சூடு, சொரணை, அசிங்கம் எதுவுமே கிடையாது. அவமானம் மட்டும் பெருசா தெரியுதா? வெளியில தெரிஞ்ச அவமானம்னு தெரியுதுல்ல, அப்புறம் எதுக்கு அதை செஞ்சீங்க? செஞ்சதுக்கான தண்டனை அனுபவிச்சு தானே ஆகணும். ஏய், அப்படி என்ன நான் தப்பு பண்ணிட்டேன்னு தண்டனை அனுபவிக்கணும்? ஒரு பையனை பெத்து வளர்த்து படிக்க வச்சு அவனை ஒரு ஆளாக்கி அவனுக்கு கல்யாணம் வரும்போது பொண்ணு வீட்டுல இருந்து நகை நட்டு காரை சீதனு கொடுக்கும் போது நாம வேண்டான்னு மறக்க முடியுமா? அது மாதிரிதான் நானும் பணமா வாங்கினேன். இதுல என்ன தப்பு இருக்கு? அவங்களாவே கொடுத்தா எந்த தப்பும் இல்ல. ஆனா நாமளாவே கேட்டு டிமாண்ட் பண்ணி வரதட்சணை மாதிரி கேட்டா அது சட்டப்படியும் தப்பு, தர்மப்படியும் தப்பு. அடுத்தவங்க பொருளை தெரியாம எடுக்கிறதும் தெரிஞ்சும் திருப்பி கொடுக்காம இருக்கிறதும் ரெண்டுமே திருட்டுதான்பா. அதனால நீங்க பண்ண தப்ப வந்து நீங்க நியாயப்படுத்தணும்னு முயற்சி செய்யாதீங்க. நான் தப்ப நியாயப்படுத்தல, நியாயத்தையே நியாயப்படுத்த வேண்டியிருக்க நினைச்சு வேதனைப்படுறேன். சம்பந்தி கிட்ட வாங்கின பணத்தையும் நித்யாவோட நெக்லஸையும் சும்மா இனாமா வாங்கல. அதை வச்சு தொழில ஆரம்பிச்சு பின்னாடி வட்டியோட டபுளா திருப்பி கொடுக்கணும் தான் நினைச்சிருந்தேன். அதை புரிஞ்சுக்காம என் திட்டத்தை, எதிர்காலத்தை நாசம் பண்ணிட்டேன். தொழில நான் பெரிய ஆளை வந்து ஜெயிச்சிருப்பேன். உன்னோட அவசர புத்தியால எல்லாத்தையும் கெடுத்துட்டேடி. கிழிச்சிங்க. இத்தனை வருஷ காலமா எதுவுமே பண்ணாம இப்பதான் தொழில்ல ஜெயிப்பாராம். சுஜாதா கெடுக்கல, நாசமா போக இருந்த பணத்தை பாதுகாத்திருக்கா. இல்லன்னா இந்த பணத்தையும் அழிச்சிட்டுல வந்து நின்னு இருப்பீங்க. ஏய், என்னடி ஆத்தார மூணுமா சேர்ந்துட்டு என்ன கையாளாத நினைக்கிறீங்களா? என் திறமையோட வேலை தெரியாம பேசுறீங்க. ஆமா ஆமா, இத்தனை வருஷம் உங்க திறமையை தான் பார்த்தோமே, இப்ப என்ன புதுசா இருக்கு பாக்குறதுக்கு? ஆமா, உங்க வாழ்க்கையில ஏதாவது ஒண்ணு உருப்படியே செஞ்சிருக்கீங்களா? ஏன் உங்களெல்லாம் பெத்து வளர்த்து படிக்க வச்சு ஆளாக்கலையா? இல்ல. ஏன் உங்களெல்லாம் பெத்து வளர்த்து படிக்க வச்சு ஆளாக்கலையா? இல்ல. இல்லையா? அப்ப நான் இல்லாம தான் பிறந்தீங்களா? அது ஒண்ணுக்கு தான் நீங்க காரணம். மத்த எல்லாத்துக்கும் என் அம்மா தான் காரணம். பெத்தது அம்மா, வளர்த்தது அம்மா, படிக்க வச்சது அம்மா. இன்னைக்கு சமுதாயத்துல நான் ஒரு ஆளா இருக்கேன்னா அது எல்லாத்துக்கும் காரணம் அம்மாவும் தாத்தாவும் மட்டும்தான். நீங்க பண்ண ஒரே ஒரு நல்ல காரியம், தாத்தாவோட சொத்து எல்லாத்தையுமே வித்துட்டீங்க. இப்போ விக்கிறதுக்கு எந்த சொத்தும் இல்லன்னு சொல்லி பையனை சம்மந்திக்கிட்ட அடமானம் வச்சுட்டு 10 லட்சம் வாங்கிட்டீங்க. விஜய்க்கு திருடி பட்டத்தை கட்டிட்டு அந்த நெக்லஸையும் திருடிட்டீங்க. ச்சே, உங்க சுயநலத்துக்காக நீங்க யார வேணாலும் எதை வேணாலும் எப்ப வேணாலும் வித்துருவீங்களா? ஆமா, நான் சுயநலவாதிதான், ஒத்துக்கிறேன். உன்னை பெத்தது உங்க அம்மா தான்.
ஆனா நான் தான் உங்க அப்பன். அது இல்லைன்னு சொல்ல முடியுமா? எனக்கு எந்த தகுதியும் இல்லாம போட்டும் அதுக்காக தகப்பன் கூட பார்க்காம மரியாதை இல்லாம வாய்க்கு வந்தபடி பேசுவியா? பேங்க்ல நீ பெரிய மேனேஜர்னா என்ன வேணாலும் சொல்லுவ. அதை நான் கேட்கணுமா? நீ பேங்க்ல பெரிய மேனேஜர் தானே, எனக்கு பிசினஸ் பண்றதுக்கு ஏதாவது லோன் அரேஞ்ச் பண்ணி தர வேண்டியதானே. அப்படி தந்திருந்தேனா நான் ஏன் சம்பந்தியில கையேத போறேன்? எனக்கு எந்த நல்லது நீயும் பண்ண மாட்டேன், நானா எதுவும் பண்ண அதையும் பண்ண விட மாட்டேங்கிறேன். நான் தெரியாம தான் கேக்குறேன். என் சம்பந்தி கிட்ட நான் கொடுத்து வாங்குவேன் இல்ல வாங்கிட்டு கொடுப்பேன். இது எங்க 2 பேருக்குள்ள பிரச்சனை. அதுல தலையிட நீ யாரு? நான் தான் சம்பாதிக்கிற குடும்பத்தை காப்பாத்துறேன் அப்படிங்கிற திமிரா? நீ இல்லைன்னா பொண்டாட்டி காப்பாத்த முடியாது நினைக்கிறியா? நீ இல்லாம பொண்டாட்டி காப்பாத்தி காட்டட்டுமா? நீ எப்ப என் கனவு லட்சியத்தை என் எதிர்காலத்தை நாசம் பண்ண நினைச்சியோ அப்பவே உனக்கு எனக்கு சரிப்பட்டு வராது. நீ இனிமே ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல இருக்க கூடாது. அப்படி நீ இருந்தேன்னா இந்த வீட்டை விட்டு நானே பொண்டாட்டி வெளியே போயிடுவோம். உங்களுக்கு புத்தி ஏதாவது மழுங்கி போச்சா? நாம இந்த வீட்டை விட்டு போனாலும் வாழ முடியாது. சுஜாதா இந்த வீட்டை விட்டு போனாலும் நாம வாழ முடியாது. அத புரிஞ்சுக்காம ஆத்திரத்துல அறிவில்லாம பேசிக்கிட்டு இருக்கீங்க. வாய மூடு. யார் அறிவில்லாம பேசுற? உன் பொண்ணு சம்பாதிக்கிற திமிர்ல என்னோட எதிர்காலத்தை நாசம் பண்ணிட்டு வந்து நிக்கிறான். ஏன் இப்படி செஞ்சேன்னு அவளை கேட்க உனக்கு துப்பு இல்ல? என்ன பார்த்து அறிவு இருக்கா புத்தி மணிக்கு போச்சான்னு கேக்குற? உனக்கு சேர்த்தா சொல்ற கட்ட புருஷன் தான் முக்கியம்னு. என் கூட வந்தாலும் சரி இல்ல பெத்த பொண்ணு தான் முக்கியம், அவதான் சம்பாதிக்கிறான்னு. அவ கூட போனதான் சொகுசா வாழ முடியும்னு நீ போனாலும் சரி. எதனால நீயே முடிவு பண்ணிக்கோ. ஒன்ன நான் தடுக்கல, ஆனா நான் எடுத்த முடிவுதான். ஒண்ணு அவ இந்த வீட்டுல இருக்கணும், இல்ல நான் இருக்கணும். அவசரப்படாதீங்க. அவ நம்ம பொண்ணு, இன்னும் கல்யாணம் ஆகாதவ. இந்த வீட்டுல அவ தனியா இருக்கிறதும் சரி கிடையாது, வெளியில தங்குறதும் சரி கிடையாது. விஷயம் ஊருக்கு தெரிஞ்சா அவ எதிர்காலமே பிரச்சனை ஆயிடுங்க. அவ நம்ம கூட இருந்தா என்னோட எதிர்காலமே நாசமாயிடுண்டி. என்ன நினைக்கிறேன்? நீ போறியால நாங்க போட்டுமா? நானே போறேன். என்னங்க அவ போறாங்க, சொல்லுங்க போக வேண்டாம்னு சொல்லி. அவன் நாம பெத்த பொண்ணுங்க, அவளை எப்படிங்க தனியா வெளியில அனுப்புறது? உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா? அவசரப்படாத சுஜாதா, அவர்தான் புத்தி கெட்டு பேசிட்டார்னா நீயும் போகணுமா? கைக்கு கிடைச்ச பணம் போயிடுச்சேன்னு ஆத்திரத்துல யோசிக்காம பேசுறாரு. அத போய் நீ பெருசா எடுத்துக்காத. அவரால 1 ரூபாய் கூட உழைச்சு சம்பாதிக்க முடியாது. நீ போகாதம்மா, வேண்டாமா. அம்மா, அவர் ஆத்திரத்துல பேசினாலும் முதல் தடவையா என்னால உழைச்சு முன்னேற முடியும், என் பொண்டாட்டிய காப்பாத்த முடியும்னு சொல்லியிருக்காரு. ஒருவேளை இதுவே அவர் மாறத்துக்கு வாய்ப்பா இருக்கலாம் இல்லையாமா? இது பாருமா, நான் அவரை நம்பி உன்னை இங்க விட்டுட்டு போல. நான் இங்க இல்லைனாலும் நான் இந்த வீட்டுக்கு தேவையானதெல்லாம் பண்ணிட்டு தான் இருப்பேன். அத நீ சொல்லணுமா அம்மா? அம்மா சொல்ற வீட்டை விட்டு போகாதம்மா. ஏமா புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? ஒருவேளை
அவர் திருந்துறாரா இல்லையான்னு பாக்கலாமே. அவர் இந்த வயசுக்கு மேலேயே திருந்துவார்னு நம்புறேன். திருந்துனா நல்லது தானேம்மா. நீ எங்கப்பா போவ, எங்க தங்குவ? சரி, விஜய் வீட்ல கொஞ்ச நாள் போய் இரு. அவர் கோபம் தணிஞ்சதும் வந்துருமா, சரியா? இல்லம்மா, அது சரியா வராது. என்னால யாருக்கும் தொந்தரவு இருக்க கூடாதுன்னு நினைக்கிறேம்மா. நீ விஜய் வீட்டுக்கு போகலனா வேற எங்கம்மா போவ? அம்மா, வீட்டை தாண்டுனா உலகம் விரிஞ்சு கிடக்குமா. எத்தனையோ லேடிஸ் ஹாஸ்டல்ஸ் இருக்கு. பெண்களுக்கு எங்கேயும் பாதுகாப்பு இல்லதான். ஆனாலும் நான் பாதுகாப்பா இருந்துக்க வேண்டியதுதான், வேற வழி இல்ல. நீ அத பத்தி எல்லாம் கவலைப்படாத. என்ன எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். அம்மா, இது பாரு, என் மேல இருக்கிற பாசத்தினால நீ அப்பா மேல கோவப்படாதம்மா. நீ அவரை பத்திரமா பாத்துக்கோ. என்ன? உன்னை வீட்டை விட்டு வெளியே போன்னு சொன்னவர் மேல இவ்வளவு அக்கறை எடுத்துக்கிறியம்மா. அவர் என் அப்பா அம்மா. இந்த பாசத்தை அவர் புரிஞ்சுக்கலையே. அம்மா ப்ளீஸ்மா, நீ அழாத. உன்னை பார்த்தா எனக்கு அழ வருது. அழலம்மா, நான் அழல. முடியலம்மா, என்னால அழாம இருக்க முடியலம்மா. அம்மா, அம்மா என்ன பண்றதுமா? நான் கிளம்புறேன். கிளம்புறேம்மா. இன்னொரு வாட்டி யோசனை பண்ணுமா. போயிட்டு வரேன்னு சொல்லுமா. சரிம்மா. சுஜாதா, நானும் உன் கூட வரேம்மா. இப்படிப்பட்ட மனுஷன் கூட நாம இருக்க வேண்டாம். வாமா போலாம். நில்லு. நீ எங்க வேணாலும் யாரு கூட வேணாலும் போ. ஆனா போறதுக்கு முன்னாடி நான் கட்டின தாலியை கொடுத்துட்டு போ. மத